பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 22வது நாள் ஜெபத்திலே உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 100 நாட்களும் ஒரு பொருத்தனையோடு கலந்து கொள்ளுகிற உங்களை நிச்சயமாய் ஆண்டவர் பல மடங்கு ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு நல்ல வார்த்தைகளை கர்த்தர் தந்து கொண்டே இருக்கிறார். மாலை கூட்டத்திலே தவறாமல் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு ஞானத்திற்காக நான் எதிர்பார்த்த போது வேதத்திலே ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஞாபகப்படுத்தினார். அதாவது இன்றைக்கு எந்த ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இரவலாய் வாங்கிறதை குறித்து ஒரு ஞானத்திற்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் சிலர் கேட்பார்கள், இதற்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணணுமா பாஸ்டர்? இரவலா வாங்கிறதுல என்ன இருக்குது? நமக்கு ஒரு பொருள் இல்லை, அந்த டைமில் வாங்குகிறோம், அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இல்லை, இந்த இரவலாய் வாங்கிறதை குறித்து ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் யாரிடத்திலும் இரவல் வாங்கக்கூடாத அளவிற்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நான் ஜெபம் பண்ணுறேன். சில பொருட்கள் அந்த பொருளை வாங்கினவர்கள் அவங்களுடைய ஓனர்கிட்ட இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது எந்த ரிப்பேரும் வராது, எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் எப்போ ஒரு மனுஷன் இரவலாக வாங்குறாங்களோ அப்போதான் சில நேரத்தில் அந்த பொருள் பிரச்சனையாகும். அதற்கு பிறகு அதனாலே வாக்குவாதம், பிரிவினைகள் எத்தனையோ குடும்பத்தில் நடந்திருக்கிறது. நான் ஒரு விசை சபையில் ஒருத்தர் ஜெபம் பண்ணார். அவர் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட போய் இரவலாக பைக் வாங்குறாரு. வீட்டில் நிறுத்தி இருக்கும்போது இவருடைய ஃப்ரெண்டு பக்கத்தில் போயிட்டு வரேன்னு வாங்கிட்டு அந்த வண்டி தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாய் மாறிடுச்சு. அது கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிடுச்சு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் எந்த பொருளையும் யாரிடத்துலையும் இரவலாக வாங்குற அளவுக்கு என்னை நீங்கள் வச்சிட வேண்டாம் ஆண்டவரே. முடிஞ்ச அளவுக்கு அந்த பொருள் இல்லையா, எப்படியாவது நீங்கள் சமாளிக்கிறதற்கு நீங்கள் முயற்சி எடுங்க. இல்லை அப்படின்னா அதை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்காக கண்டிப்பாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். வேதத்தில் ஒரு வசனத்தை பாருங்க, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனம். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாய் வாங்கப்பட்டதே என்று கூவினான். கர்த்தருடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க கூடாரத்தினுடைய வேலைக்காக அந்த மரத்தை வெட்டிட்டு இருக்கும்போது ஒருத்தருடைய கோடாரி தண்ணீருக்குள்ள விழுது. அவர் கத்துறாரு, ஆண்டவரே, என்னுடைய கோடாரி இந்த மாதிரி தண்ணீருக்குள்ள விழுந்துச்சு, அது இரவலாய் வாங்கப்பட்டதே. அப்படின்னா என்னுடையதா இருந்தா கூட பரவாயில்ல, தொலைஞ்சிட்டா கூட நான் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேன். ஆனால் இன்னொருத்தருடைய பொருளை நான் பத்திரமா கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லவா? நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த கோடாரி தண்ணீருக்குள்ள விழுகிறதற்கு காரணம் இரவலாய் வாங்கப்பட்டது தான் காரணம்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு கோடாரியை வாங்கும்போது அந்த ஓனர் கையில் இருக்கும்போது அதில் சரியாக ஆப்படிச்சிருக்காங்களா என்னன்னு வேற ஒரு தெரியாமல் இருக்கலாம். இவர் வெட்டும்போது அது உருகி கீழே ஒருவேளை அது தண்ணீருக்குள்ளே விழுந்திருக்கலாம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க ஒரு விதமாக அதை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, ஒரு விதமாக வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம கையில் வரும்போது அது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாகும். அதனால் இன்றைக்கு இந்த காரியத்திற்காக ஜெபியுங்கள். உங்கள் பிள்ளைகளை தயவு செய்து இந்த விஷயத்தில் என்கரேஜே பண்ணாதீங்க. ஸ்கூலில் போய் இரவல் வாங்குறது மற்றவங்களிடத்தில் ஒருவேளை இயலாமல் இருக்கும். ஆனால் ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் நேர்த்தியாய் கர்த்தர் நடத்துவார். முடிஞ்ச வரைக்கும் இந்த காரியத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஒருவேளை இந்த மாதிரி சிக்கலுக்குள்ளே யாராவது ஒருவர் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களை கிருபையாய் வெளியே கொண்டு வருவார். நான் பாருங்க, அந்த சின்ன வாலிப வயதில் என்னுடைய ரொம்ப நெருக்கமான நண்பன், அவங்க 2-3 பைக் வச்சிருக்கிறாங்க. ஒரு பைக்கை பக்கத்தில் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தரமாட்டேன்டாங்க. உங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் பைக் ஓட்டுற தலையெழுத்தெல்லாம் இல்லை அப்படின்னு அவர் சொன்ன அந்த வார்த்தை என்னை ரொம்ப காயப்படுத்தினது. ரொம்ப நாள் இது என் மனசுலே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானே ஒரு வாகனத்துக்காக ஜெபம் பண்ணேன். அப்போ நான் நம்புகிறேன், சில இடத்துல இரவல் நீங்கள் போய் கேட்கும்போது இல்லைன்னு வாங்க, ரிப்பேர்னு வாங்க, நாளைக்கு வாங்கன்னு வாங்க. ஆனால் சிலர் அப்படி நமக்கு கொடுக்க வேண்டான்னு நினச்சி தான் அவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு இவங்களுக்கு தெரியவே தெரியாது. திரும்ப திரும்ப போய் நிற்பாங்க.
ஆண்டவருடைய பிள்ளைகளே இல்லை. நிறைய பேர் அவர்களுடைய பொருட்களை இன்னொருத்தர் பயன்படுத்துறதுக்கு கொடுக்கறது ரொம்ப யோசிப்பாங்க. அது நல்லது தான். ஏன்னா அவங்க ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா அப்புறம் சங்கட்டம் ஆயிரும்ல. அதனால நம்ம வருத்தப்படுறதுக்கு எதுவும் இல்லை. உங்களுக்கு இரவல் வாங்க வேண்டான்ற அளவிற்கு கர்த்தர் எல்லா பொருட்களையும் தருவார் என்று நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். இன்றைக்கு சொன்ன இந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நானோ என் பிள்ளைகளோ என் குடும்பமோ இன்னொருத்தரிடத்துல கை நீட்டி எங்களுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு தரோம் கொடுங்கன்னு சொல்கிற அளவு அந்த சூழ்நிலை மட்டும் வரவே வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணோம். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இப்போ அவங்க இருதயத்தில் எந்த காரியத்தை குறித்து ரொம்ப யோசிக்கிறாங்களோ அதில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. இந்த 100 நாட்களில் எத்தனையோ வார்த்தைகளை பேசுகிறீங்களே, அந்த வார்த்தை எங்கள் பிள்ளைங்க தலையின் மேலே அப்படியே நடக்கட்டும்பா. திருமண நாள் காண்கிற, பிறந்த நாள் காண்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஐயா, ஜெப குறிப்பை அனுப்புகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஜெப குறிப்புகளுக்கு ஒரு பதில் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். மனதார ஆசீர்வதிக்கிறேன். கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றையிலிருந்து இந்த 100 நாள் ஜெபத்தை இந்த ஒரு வாரம் மட்டும் முழங்காலே நின்று பண்ண போகிறோம். முடிஞ்சவங்க எங்களோட முழங்கால நில்லுங்க. மற்றவங்க அப்படியே நின்று ஜெபம் பண்ணால் கூட பரவாயில்ல. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ்.